ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியே போற்றி. இந்த அம்மா மூன்று முகம் கொண்டவ, சிவரூபம் நடுப்புற இருக்கிறது. சிவன் பெண் ரூபத்துல இருக்கார். இடது பக்கம் மகாவிஷ்ணு இருக்கார், வலது பக்கம் மகாலட்சுமி இருக்கா. மூன்று ரூபம் வந்து மூன்று சக்தி உடையவள் இவ. அதிசய வாராகி. இந்த வாராகிக்கு நிறைய பேர் நிறைய செஞ்சிருக்கா, நிறைய அவளை ஹெல்ப் பண்ணிருக்கா. அம்பாள் நிறைய உபகாரம் பண்ணியிருக்கா அவளுக்கு. அது நிறைய உபகாரம் பண்ணவா 1.5 பவுன்ல செயின் எடுத்து கொடுத்துருக்கா. ஒரு அம்மாவுக்கு அவள் போட்டோகிராஃபரா இருக்கனால அவளுக்கு நல்ல காரியம் நடந்ததுன்னு ஒரு வீடியோ கேமராவே கொடுத்துருக்கா. எனக்கு நிறைய பேர் நிறைய கொடுத்துருக்கா. பூ வாங்கிட்டு கொடுக்குறா, புஷ்பம் வாங்கிட்டு கொடுக்குறா, அபிஷேக சாமான் வாங்கிட்டு கொடுக்குறா. நல்லது நடக்கணும்னா பில்லி சூரியம் ஏவல் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த அம்பாள் நிறைய ஹெல்ப் பண்றா. அது மாதிரி உள்ள யாராவது இந்த ஹோமத்துல கலந்துட்டேன்னா வாத்துல அதெல்லாம் விட்டு ஓடி போயிடும். இந்த ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியை யார் வேண்டி இந்த ஹோமத்துல எல்லாம் பண்றாளோ அவளை கனவுலையும் செய்வா, நனவுலையும் செய்வா. மாற்று ரூபத்துல நிறைய செஞ்சுட்டு இருக்கா. அந்த மாற்று ரூபத்துல செஞ்சவா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு இந்த கோயிலுக்கு என்ன உதவி வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கா. இங்க அபிஷேகம் நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது, ஹோமம் நடக்கிறது. இந்த ஹோமம் நான் பண்றது இல்ல, இந்த ஹோமத்தை மக்கள் நீங்களே பண்ற ஹோமம் இது. இந்த ஹோமத்தை யார் யார் வீட்டுக்காக இந்த ஹோமத்துல இந்த அம்பாலை இதே மாதிரி வச்சு அவ வீட்டுல அபிஷேகம் பண்ணு நினைச்சேன்னா எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன்னா அவ வீட்டுல அபிஷேகம் பண்ணி தரேன். இந்த சுவாமியை எடுத்துன்னு அவ வீட்டுல அபிஷேகம் பண்ணி தரேன். இதுக்கு யாருக்காவது முடியும்னா எனக்கு போன் பண்ணுங்க. தமிழ்நாடு பூரா எங்க யார் கூப்பிட்டாலும் இந்த அம்பாலை எடுத்துன்னு நல்லபடியா பூஜை பண்ணி கொடுக்குறேன். அவ வீட்டுல பில்லி சுண்ணும் ஏவல் இருக்கிறவா இந்த ஒரு தடவை வச்சு பூஜை பண்ணனா அதெல்லாம் ஓடி போயிடும். எந்த விதமான கெட்ட சக்தியும் அவ வீட்டுல நிக்கவே நிக்காது. இதுக்கு இந்த அம்பாலா ஃபுல் அண்ட் ஃபுல் அருள் பாலிக்கிறா. இவள் அருள் பாலிப்ப இந்த மக்கள் என்னுடைய நிறைய செந்தில் வீடியோ எடுத்திருக்காரு, அந்த வீடியோல போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இந்த யாகத்துல மொத்தம் 256 பொருள் போடுறோம். சிறுசு பசு ஹோம சாமான்கள், ஹோம சாமான் இல்லாத பொருள்கள், யாருமே போடாது வன்னி, வில்வம், கருங்காலி கட்டை, இது மாதிரி நிறைய ஐட்டம். அது மாதிரி சந்தனசரா, தேன், அதுக்குள்ள நிவேதிய பொருள்கள், அலங்கார பொருள்கள் எல்லாத்தையுமே சேர்த்து போடுறோம். பழங்கள்ல எல்லாம் பழங்களையும் போடுறோம். வாழைப்பழம் போடுறோம், மாதுளம்பழம் போடுறோம். இந்த மாதிரி பழ வகையில நிறைய போடுறோம். இது அம்பாளுடைய பிரீத்திக்காக அதை செய்யறோம். இங்க வரவ யாருக்காவது இந்த கெடுதல் இருக்கு, பில்லி சூழ்நி ஏவல் இருக்கு, வீட்டுல சரியில்லை, பணம் போக்குவரத்து கிடைக்கல, பணம் நிறைய செலவாயின்னு இருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு பண்றா, வைத்திய செலவு ஓடின்னு இருக்கு, குழந்தைகள் படிக்கல, திருமணம் ஆகல, குழந்தை பேர் இல்லை, அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு இங்க நிறைய காரியங்களை அம்பாள் அருள் பாலித்து கொடுக்குறா. இந்த அம்பாள் 3 முகம் உள்ளவ, 3 சக்தி, முச்சக்தி உடையவ. 3 சக்தி இருக்கிறதுனால எந்த பக்கம் எந்த ரூபம் பண்றான்னு தெரியாது. ஒரு தடவை வேண்டின்னு போனெல்லாம் போறோம். இங்க ஒரு குழந்தை மணிகண்டன் வரான், அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆமா, கல்யாணம் ஆகலன்னு சொன்னவாளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறக்கலன்னு குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனில இருந்து எனக்கு கம்பெனியினுடைய வேலை போயிடுது சார், அந்த கம்பெனி நான் திருப்பி எடுக்கணும்னு சொன்னாலும் அந்த கம்பெனி திருப்பி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியை போட்டு சாதாரண வாராகி ஒரு முகத்தோடு இருப்பா. அந்த ஒரு முகத்தோடு இருக்கிற வாராகியெல்லாம் பூமியை கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்ட போது சிவபெருமான் அருள் பாலிச்சு நானும் வாராகி ரூபத்துல இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண் ரூபத்துல இணையறார். அப்ப வாராக ரூபம் கொண்ட பெருமாளும் பெண் ரூபத்துல இணையறார். மகாலட்சுமி இதை பார்த்துட்டு தானும் கோவத்துல இணைஞ்சுடுறா. அதனாலதான் 3 சக்தி. இவ ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகின்னு பேரு. இது கமலத்துல இருந்தா அவ கமலத்துல வச்சு இவளை பூஜை பண்ற. இவர் அரக்கனை மீச்சு நின்றா அந்த அரக்கனை பார்த்தா மனுஷாளுக்கு பிடிக்காதுன்றதுக்காக ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகின்னு எனக்கு ஸ்ரீலங்கால இந்த ரூபம் கொடுத்தா. இந்த ரூபம் கொடுத்து செஞ்சு நான் இதை கொண்டு வச்சிருக்கேன். இதை விக்கிரகாரமும் வச்சிருக்கேன். 3வது பூஜையில படமா வந்தா, 5வது பூஜையில பெரிய படமா வந்தா, 7வது பூஜையில விக்கிரகாரமா சேர்ந்திருக்கா. இங்க நிறைய பேருக்கு நிறைய பண்ணி கொடுக்குறேன், நிறைய வாங்கிக்கிறா. அதே மாதிரி அம்பாள்கிட்ட 54 திரவியங்கள் போட்டு தாயத்து பண்ணி கொடுக்குறேன். அந்த தாயத்து வேணுன்றவா விருப்பப்பட்டவா வாங்கிக்கலாம். இந்த பூஜைக்கு நான் மாசம் வந்துட்டு இருக்கேன். தெரிஞ்சவாடெல்லாம் கூட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட ஃப்ரெண்டுக்கு அவ பொண்ணுக்கு கல்யாணம் சேராமையா இருந்து ரொம்ப குழப்பத்துல இருந்தா, அவளை கூட்டுன்னு வந்தேன். அங்க வாசல்ல வரும்போதே ஒரு போன் வந்தது. அது ஃபாரின் வர நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு செப்டம்பர் மாசம் டேட் கொடுத்துருக்கா. அது பணம் கிடைச்சி பண்ணணும், அது வேண்டின்னு இருக்கா. அதனால இங்க வந்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்புறம் இது இந்த மாதிரி உருவத்தை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. இவர் இப்ப மாமா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிந்திக்கும்படியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு ஒண்ணுமே தோணலை. நான் எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன ஒரு கஷ்டமோ, அது என்ன ஆசை இருக்கோ எல்லாமே அந்த தாய் நிறைவேற்றி வைப்பாங்கிற நம்பிக்கையோட தான் வரும். அந்த நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இந்த அம்மா எல்லா விதமான எனது குறைகள் இன்னைக்கு நான் வேண்டதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி வைப்பாங்கிற நம்பிக்கை. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அருள்நிறை அம்மையே போற்றி. ஓம் அருமறை பொருளே போற்றி. ஓம் அனலாக ஆனாய் போற்றி. ஓம் ஆதியின் பாதியே போற்றி. ஆறுயிர் மருந்தே போற்றி. 1000 இதை உறைவாய் போற்றி. ஓம் ஆளாகும் அடியார்க்கு அருள்வாய் போற்றி.
ஓம் ஆதார நிலையே போற்றி. ஓம் இமான் பெற்ற இலையாய் போற்றி. ஓம் இழைய நான்மை இழைப்பாய் போற்றி. ஓம் என் தாயே போற்றி. ஓம் ஈஸ்வரியே போற்றி. ஓம் உலகில் வளர்க்கும் தாயே போற்றி. ஓம் உறவுக்கு உறவானவளே போற்றி. ஓம் உயிர்களின் பசிப்பிடி தீர்ப்பாய் போற்றி. ஓம் உலகம் ஒப்பர வாழ்வருள் போற்றி. ஓம் உருவும் திருவும் உடையாய் போற்றி. ஓம் உயிர் நெறி தருவாய் போற்றி. ஓம் எம்பெருமாட்டி நெடி போற்றி. ஓம் எந்தன் மனதில் இருப்பாய் போற்றி. ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றி. ஓம் யோகன் துணையே போற்றி. ஓம் ஏழு லோகம் என்றாய் போற்றி. ஏம் ஈஸ்வரியே போற்றி. ஓம் உலகில் வளர்க்கும் தாயே போற்றி. ஓம் உறவுக்கு உறவானவளே போற்றி. ஓம் எம்பெருமாட்டி நெடி போற்றி. ஓம் எந்தன் மனதில் இருப்பாய் போற்றி. எத்திசையும் ஆனாய் போற்றி. ஏகன் துணையே போற்றி. ஏழு லோகம் என்றாய் போற்றி.